கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் இருந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வா என்பதுதான் இன்றைய நாளின் தலைப்பு. யார் யாரெல்லாம் நம்மை, என்னை, உங்களை வா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த அழைப்பு எதற்காக? ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவருடைய சபையிலே அந்த சபையின் வளர்ச்சிக்கு பாடுபடத்தக்கதாக அழைப்புகள் கொடுக்கப்படுகின்றன. வா என்று சொல்லி. வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்தை வரிசையாக கற்று வரக்கூடிய நாம் கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் சில செய்திகளை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 3 பேர் வா என்று அழைப்பதாக பார்க்கிறோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவி பரிசுத்த ஆவியானவர் வா என்று அழைக்கிறார். மணவாட்டி திருச்சபை வா என்று அழைக்கிறது. கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவர்கள் நீங்கள், நான். கேட்கிறவர்களும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று பார்க்கிறோம். 3 பேருடைய அழைப்பு. ஆவியானவர், திருச்சபை, கேட்கிறவன். அது மட்டுமல்ல, யோவான் அழைப்பதாக பார்க்கிறோம். 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது என்று யோவான் தனிப்பட்ட அளவிலே இந்த நூலின் ஆசிரியர், வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆசிரியர் தானே அழைப்பதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்திலே இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று யோவான் சொல்லி முடிப்பதாக பார்க்கிறோம். பொதுவாக எல்லாருக்கும் மிஞ்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆக 5 விதமான அழைப்புகள் இந்த அதிகாரத்தின் துவக்கு முதல் இறுதி வரை இந்த நூலின் கடைசி அதிகாரத்திலே, வேத புத்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே. முதலாவதாக ஆவியானவர், 2ஆவதாக மணவாட்டியாகிய திருச்சபை, 3ஆவதாக கேட்கிறவர்கள் நீங்கள், நான், 4ஆவதாக யோவான், 5ஆவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வா என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அழைப்பதற்கு அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய தகுதி என்ன, கரிசனை என்ன, ஆர்வம் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே, இந்த செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொன்றாக பார்ப்போமா? முதலாவதாக 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வா என்று அழைக்கிறார் உங்களை, என்னை. எதற்காக? அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது இறுதி பகுதியிலே தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்,
விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். தாகமாயிருக்கிறவர்கள், இரட்சிப்புக்காக தாகத்தோடு காத்திருக்கிறவர்கள், ஜீவ தண்ணீராகிய இரட்சிப்பை பருக ஆசைப்படுகிறவர்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வா என்று அழைப்பதாக பார்க்கிறோம். 7 கடிதங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்டவை. 2, 3 அதிகாரங்களிலே வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஒவ்வொரு கடிதத்தின் இறுதியிலும் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காதுள்ளவன் கவனிக்கிறவன், ஆசைப்பட்டு கேட்கிறவன். காது இல்லாதவன் அல்ல. சிலர் செவிட்டு வெறியனை போல இருப்பார்கள், சிலர் மல்குஸ் போல காதை இழந்தவர்கள். ஆர்வத்தோடு காத்திருக்கிறவர்கள், தேவ செய்தியை கேட்கிறவர்கள், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அழைப்பு விடுவிப்பதாக நாம் பார்க்கிறோம். எதற்காக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை வாழ்க்கையில சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறவர்களுக்கு இந்த அழைப்பு. வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை வாழ்க்கையில சொந்தமாக்கி தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் பெற்று ரட்சிக்கப்படுகிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் ரட்சிப்பு. ஆவியானவரே அந்த ரட்சிப்பை நமக்கு சொந்தமாக்கி தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பு எப்போ? பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி தருகிறார். ரட்சிப்பை பெற்ற பின் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுதுதான் ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி தீத்து 3 அதிகாரம் 5 தெளிவாக நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று எபேசியர் 1 அதிகாரம் 13 வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பை தருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் செய்தியை கூற நம்மை அனுப்புகிறவர். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தார். ஆவியானவர் நமக்கு அருளப்படுவதின் நோக்கம் காட்சி பொருளாக வாழ்வதற்காக அல்ல, சாட்சிகளாக ஜீவிப்பதற்காக. ஆவியானவர் நமக்கு அருளப்படுவதின் நோக்கம் ஆடு திருடுவதற்காக அல்ல, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்காக. ஆவியானவர் நமக்கு அருளப்படுவதின் நோக்கம் நம்மை நாமே காட்டுவதற்காக அல்ல, தெய்வத்தை காட்டுவதற்காக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். இப்ப நான் சொன்னதை உங்கள் வேத புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். என்ன சொன்னேன்? ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a Trinitarian experience. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளே வருவது யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். யார் சொல்வது? வேதம். ஆவியானவர் சொல்வது எங்கே? யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது திரித்துவ தெய்வத்தை இந்த 14 அதிகாரம் 16 பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் அனுபவம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் எப்படி திரித்துவ அனுபவமாக மாறுகிறது என்பதை பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்கள் சொல்லுவார்கள், ஒரு சில முக்கியமான வசனங்களை விட்டு விடுவார்கள். விட்டு விடுவதையெல்லாம் இன்றைக்கு நாம் தொட்டு பார்க்க போகிறோம். அவர்கள் விட்டு விடுவதையெல்லாம் நாம் தொட்டு பார்க்க போகிறோம். யோவான் 14:16 எடுத்துட்டீங்களா? என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, வேதத்தை புரட்டுங்க. நீங்க சரியா புரட்டலன்னு வைங்க, உங்களை புரட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. யோவான் 14:16 திரித்துவ தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அடங்கி இருக்கக்கூடிய வசனம். 16 நான் இயேசு குமாரன், பிதாவை வேண்டிக் கொள்வேன். பிதா குமாரனாச்சா, பிதாச்சா, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி, பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார்.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த 16 வசனம். அது எப்படியா ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம்? 23 வசனம் பாருங்கள். ஒரு சில சபையாருக்கு இந்த வசனம் பிடிக்காது. ஒரு சில சபையார் இந்த வசனத்தை வெளியே சொல்லவே மாட்டார்கள். சொன்னால் எங்கே திரிந்து விடுவார்களோ, நம்முடைய சபையை விட்டு ஓடி விடுவார்களோ, கூட்டம் வராதோ, காணிக்க வராதோ என்று பயந்து இந்த வசனத்தை விட்டு விடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா இந்த வசனம்? வாசித்திருக்கிறீர்களா? ஐயா, எந்த வசனம் ஐயா? 23. ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம் என்பதை விளக்கக்கூடிய வசனம். 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், என்னில் சிங்குலர் ஒருமை, என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை, என் சிங்குலர் ஒருமை, என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருக்கிறார். நாங்கள் யார்? இந்த நாங்கள் 16 வசனத்தில் வரக்கூடிய நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லல. நாங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். சொல்லுவது யாரு? தெய்வம். ரட்சிப்பின் அனுபவம், திருத்த அனுபவம். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஏகமாக இணைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய அனுபவம். திரித்துவ தெய்வம், ஒரே கடவுள் 3 ஆழ்த்தத்துவங்களில் விளங்குகிறார். விளங்கிக் கொள்ள முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். We don't understand Trinity, we accept Trinity by faith. திரித்துவம் என்பது விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எபேசியர் 4:6. இந்த தேவன் எல்லார் மேலும் பிதா, எல்லாரோடும் இம்மானுவேல் இயேசு, எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் திரித்துவ அனுபவமாக வேதத்தில் வர்ணிக்கப்படுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக வா என்று அழைப்பது, ரட்சிப்புக்கு குரல் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூவி அழைப்பது ஆவியானவர். செவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் என் ஆவி எப்பொழுதும் மனுஷரோடு போராடுவதில்லை என்று சொல்லி போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளக்கூடியவர். ஆண்டவர் தாங்கி தடவி கெஞ்சக்கூடியவர் அல்ல, சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லக்கூடியவர். தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்ம தான். அண்ணா தீர்மானம் எடுக்கவில்லை, காய்பா தீர்மானம் எடுக்கவில்லை, ஏரோது தீர்மானம் எடுக்கவில்லை, பிலாத்து தீர்மானம் எடுக்கவில்லை. சொல்லி சொல்லி பார்க்கிறார் ஆண்டவர், கெஞ்சி கெஞ்சி பார்க்கிறார் ஆவியானவர். சிலர் செவி மடுப்பதே இல்லை என்று சொல்லி வேதத்தில் இருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஒரு பணக்கார வாலிப தலைவன் ஆண்டவரிடத்தில் வந்தான். வந்து கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? செய்வதல்ல, ரட்சிப்பு ஆண்டவர் செய்தது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவர் சிலுவையில முடித்து வைத்த ரட்சிப்பை மனம் திரும்புதலோடு விசுவாசத்தோடு வாழ்க்கையில சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்று செய்ய வேண்டாம், நான் உனக்காக யாவையும் செய்து முடித்தேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. இது சன்மார்க்க கிரிகளினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரிகளினாலும் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆக ஆவியானவர் சபைக்கும் சமூகத்துக்கும் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். முதலாவதாக வா என்று சொல்வது ஆவியானவர், இரண்டாவதாக வா என்று சொல்வது மணவாட்டி சபை, சபையினர். அதைத்தான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மணவாட்டினா என்னது? திருச்சபை. மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி சபை சொல்லுகிறது வாங்க.
வந்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மணவாட்டியும் கூவுவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். சபை சொல்லுகிறது, வாங்க எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. சபைனா ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவானவரை தங்களுடைய இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வாக்குக்கிணங்க மற்றவர்களை கூவி அழைக்கக்கூடிய சபை என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். நாம் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு வழங்கத்தக்கதாக மற்றவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் அவர்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி அவர்களோடு அவருடைய ஆத்துமாக்களோடு போராடுகிறவர்கள், ஆத்தும ஆதாயம் செய்ய பிரயாசப்படுகிறவர்கள். ஆலயத்திலே அநேக நாற்காலிகள், அநேக பெஞ்சுகள் போட்டிருக்கிறார்களே, சில பெஞ்சுகள் காலியாக இருக்கின்றன, பல நாற்காலிகள் காலியாக இருக்கின்றன. காலி இடத்தை நிரப்புவது யார்? மக்கள். எங்கே இருக்கிறார்கள்? சுற்றிலும். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை ஆலயத்திற்குள்ளே அழைத்து வரக்கூடியது யாரு? மணவாட்டி, திருச்சபை என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் காரணமே ஆத்துமாதாயம் பண்ணுவதற்குத்தானே. அப்போஸ்தலர் 1:8 என்ன? பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. இந்த வசனத்துக்கு யார் கீழ்ப்படிஞ்சாங்க? 1ஆம் அதிகாரத்தில் யாரும் கீழ்ப்படியல, 2ஆம் அதிகாரத்தில் யாரும் கீழ்ப்படியல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் யாரும் கீழ்ப்படியல, 4ஆம் அதிகாரத்தில் யாரும் கீழ்ப்படியல, 5ஆம் அதிகாரத்தில் யாரும் கீழ்ப்படியல, 6ஆம் அதிகாரத்தில் யாரும் கீழ்ப்படியல, 7ஆம் அதிகாரத்தில் யாரும் கீழ்ப்படியவே இல்லையே. எல்லாரும் எருசலேமில் இருந்து கொண்டார்கள். காணியாட்சிகளை எல்லாம் விற்றார்கள். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அவர்கள் நீக்கினார்கள், எடுத்துக்கொண்டார்கள். எடுத்து எல்லாவற்றையும் அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். கூட்டாஞ்சோறு பொங்கினார்கள். சந்தோஷமாக சாப்பிட்டு ஆராதித்து வந்தார்கள். எவனும் எருசலேமை விட்டு எழும்பவே இல்லை. ஆனால் கட்டளை என்ன கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் செல்ல வேண்டும். திரைகடலோடி திரவியம் தேடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. திரைகடலோடி திருப்பணி செய் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சொல்லுக்கு, இந்த கட்டளைக்கு பரிசுத்தாவியானவரை பற்றி யாருமே கீழ்ப்படியவில்லையே. எனவே அப்போஸ்தலர் 1:8 கீழ்ப்படியாதவர்களுக்கு அப்போஸ்தலர் 8:1 தண்டனை. 8:1 அது என்ன? அப்போஸ்தலர் 8:1 பாருங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை வந்தது? ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை, தண்டனை தான் உண்டு, தகுந்த தண்டனை தான் உண்டு. எருசலேமை விட்டு எழும்பாதவர்களுக்கு என்ன நேரிட்டது? அப்போஸ்தலர் 8:1 மீண்டும் 1:8 கீழ்ப்படியாதவர்களுக்கு 8:1 தண்டனை. எப்படி இருக்கு வசனம்? அப்போஸ்தலர் 8:1 அவனை, ஸ்தேவானை, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமில் தானே எல்லாரும் இருக்காங்க. துன்பம் உண்டாயிற்று. துன்பத்தை அனுமதித்தது யாரு? தெய்வம், ஆண்டவர். இடத்தை காலி பண்ணுங்க, நான் சொன்னதுக்கு கீழ்ப்படியுங்க, மக்கள் ஆதாயம் பண்ணுங்க. நீங்களே கூட்டாஞ்சோறு தின்னு உங்க வயித்தை வளர்க்காதீங்க, எழும்பி போங்க, எழும்பி பிரகாசியுங்கள். அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனாங்க. இப்ப தானே முதல் தடவையா யூதேயா சமாரியாவுக்கு போறாங்க. அதுதானே கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா இப்பதான் போறாங்க. அதிக துன்பம் நேரிட்ட பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிதறடிக்கப்படுவரை நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. கல்லறி விழுவரை நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. திறவுண்ட வாசல் அடைபடும் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. கிருபையின் காலத்திலேயே தெளிவான இடம் இருக்கும் பொழுது, நேரம் இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது
புறப்பட்டு செல்லுங்கள். சபையார், மணவாட்டி மக்கள் புறப்பட்டு செல்லுங்கள். சிதறப்பட்டு போனாங்க பல இடங்கள்ல. இதுவரை போகாத இடம் எருசலேமிலே இருந்தவர்கள் இப்போ யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறுண்டு வாழ்கிறார்கள். எங்கே வாழ்வது, எங்கே வசிப்பது, எங்கே கூடாரம் போடுவது, எங்கே வீடு வாடகைக்கு எடுப்பது, எந்த ஸ்கூலிலே பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வாங்குவது, எந்த காய்கறி கடைக்கு போவது, குழப்பமான சூழ்நிலை. அவங்களுடைய சூழ்நிலையில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு பரிதாபமாக வாழக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய சுயநலத்துக்காக வாழ இன்னும் அவர்கள் விரும்பவில்லை. சுவிசேஷ நலத்திற்காக வாழ விரும்பினார்கள். சுயநலமா, சுவிசேஷ நலமா? 4 வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 8:4. சிதறிப்போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதுவரை சிதறி போகவில்லை. இதுவரை வெளியிடங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லவில்லை. முதல் முறையாக அவர்கள் வெளியே போய் ஆண்டவரை பற்றி அறிவித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல இடங்களிலே சிதறி கிடக்கிறீர்களே, ஊர்களிலே, பட்டணங்களிலே, மாவட்டங்களிலே, மாநிலங்களிலே, இந்தியா முழுவதும், வெளிநாடுகளிலே சிதறி கிடக்கிறீர்களே. உங்களுடைய ஜோலி என்ன? உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய முதல் தரமான காரியம் என்ன? சிதறி கிடக்கிறவர்கள் எங்கும் சுற்றி தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சுயநலம் அல்ல, சுவிசேஷ நலம். அப்படி வாழ்ந்தார்கள். அதனாலே சபையானது வளர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 3000 இருந்தது, 5000 மாறியது. திரளான சீஷர்கள் பெருகினார்கள், மந்தை பெருகியது. காரணம், அவர்கள் சிந்தைகளை சரியாக இருந்தார்கள். தப்பு பண்ணி விட்டோம், குற்றம் செய்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம். ஆண்டவர் சொன்ன சொல் கேட்டு அப்போஸ்தலர் 1க்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், சுவிசேஷம் சொல்லுவோம் என்று சொன்னார்கள். திருச்சபை வளர்ந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பல இடங்களிலே சிதறுண்டு வாழக்கூடிய நீங்கள், சிதறுண்டு கிடக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவரை பற்றி சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாகும். முதலாவதாக ஆவியானவர், இரண்டாவதாக மணவாட்டி, மூன்றாவதாக கேட்கிறவன். அது யாரு? நீங்க, நான். கேட்கிறவன் எங்கே பார்க்கிறோம்? அதே வசனத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் டிவி வாயிலாக, யூடியூப் வாயிலாக, பல நிலைமைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இவர்களும் வா என்பானாக. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக, ஆண்டவர் தரக்கூடிய ஜீவ தண்ணீருக்காக வாருங்க என்று அழைக்கக்கூடியது கேட்கிறவர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இதற்கு முன்பு ஆண்டவருடைய ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கருத்திலே வாழக்கூடியவர்கள், கேட்கிறவன் வா என்பானாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை இனி எடுத்துரைக்க வேண்டும். சுவாசம் அதில் 2 வகை. ஒன்று உள்மூச்சு, அடுத்தது வெளிமூச்சு. உள்மூச்சுனா இயேசுவை ஏற்றுக்கொள்வது, வெளிமூச்சுனா இயேசுவை எடுத்துரைப்பது. ஏற்றுக்கொள்வதும் எடுத்துரைப்பதும் இணைந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் நமக்கு தந்திரப்பட்டது நோக்கமே எடுத்துரைப்பதற்காகத்தானே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், காட்சி பொருளாக அல்ல, சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்களை, உங்கள் உற்றார் உறவினரை, உங்களோடு இணைந்து படிக்கிறவர்களை, உங்கள் வியாபார ஸ்தலத்தில் உள்ளவர்களை, உங்கள் அக்கம் பக்கத்திலே நீங்கள் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, நான் சொல்லி யார் கேட்பா? நான் சாதாரணமான மனுஷன், வாக்கு வரம் இல்லாதவன். நான் சொல்லி யார் கேட்பாங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. நான் வாழும் பகுதி ஒரு கடினமான பகுதி, இந்த பூமி ஒரு கடினமான பூமி. யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா. கேட்பாங்க. நீங்கள் சொல்லுவதை பரிசுத்த ஆவியானவர் கேட்பவர்களுக்கு ஏற்ப அவர்கள் அவற்றை கற்றுக் கொடுப்பார். அவர் இன்டர்பிரட் பண்ணுவார். அவர்களுக்கு பரிந்துரை செய்து அவர்களுக்கு விளக்கி சொல்வார். ஆவியானவர் சொல்லும் பொழுது கேட்டுத்தானே ஆக வேண்டும். ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்டுத்தானே ஆக வேண்டும். பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே. உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய சொல்வளம், உங்களுடைய செயல் வளம், உங்களுடைய பேச்சு வளம், இதன் அடிப்படையில் அல்ல. சொல்வளமோ குரல் வளமோ உங்கள் செய்தி வளமோ அல்ல, தேவாவியினால் இதாகும். சொல்லுவது உங்களுடைய வேலை, வெல்லுவது ஆண்டவருடைய வேலை, அறிக்கை செய்வது உங்களுடைய வேலை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவருடைய வேலை, போதிப்பது உங்களுடைய வேலை, சாதிப்பது உங்களுடைய வேலை, நடுவது நீங்கள், நீர்ப்பாய்ப்பது நீங்கள், விளைய செய்வது தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்க்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? நடுங்கள், விதையுங்கள். நீங்கள் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. ஒரு நாளிலே அறுவடை செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதிலே ஐயமே இல்லை. எனவே சொல்லுவது நீங்கள், வெல்லுவது நீங்கள். சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள், மிச்சத்தை கடவுள் பார்த்துக் கொள்வார். Successful witness is sharing Christ in the power of the Holy Spirit and leaving the results to God. வெற்றிகரமான சாட்சியார் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை மற்றவரிடத்தில் சொல்லி விளைவுகளை ஆண்டவரிடத்தில் விட்டுவிட வேண்டும். காரணம், விளைய செய்வது நீங்கள் அல்ல, தெய்வம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கேட்கிறவர்களாகிய நீங்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்களாகிய நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வா என்று அழைப்பது யார்? முதலாவதாக ஆவியானவர், இரண்டாவதாக மணவாட்டி, மூன்றாவதாக கேட்கிற நீங்கள், நான்காவதாக யோவான். யோவான் வா என்று அழைக்கிறானே, அழைப்பை பெற்று வந்தவன் அவன். எங்கே வாசிக்கிறோம்? அதே 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் எழுத்தாளன், எழுதுகிறவன், வெளிப்படுத்த விசேஷத்தின் ஆசிரியர். 20ஆம் வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். சொல்லுவது யார்? யோவான். 8ஆம் வசனம் பாருங்கள். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் என்று தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம். கண்டவன், கேட்டவன் வா என்று அழைப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே கண்டு கொண்டீர்களா? அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? அவரை பார்த்தீர்களா? அவர் மூலமாக பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் பெற்றீர்களா? வெற்றிகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டீர்களா? அப்படின்னா கற்ற காரியத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே கண்காட்சி பொருளாக நாம் வாழாமல் கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்பதை யோவான் சுட்டி காட்டுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கண்ணார கண்டவன், மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே மறுரூபமலை தரிசனம் கண்டவன் யோவான். பத்மம் தீவு, அதிலிருந்து கர்த்தருக்கு எடுத்த காட்சிகளை தரிசித்தவன். அப்படிப்பட்டவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவன், மற்றவர்களுக்கு அறிவிப்பதாக பார்க்கிறோம். அவன் சொல்ல கேட்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவ தண்ணீரை பருக வேண்டியது நம்முடைய கடமை. நான்காவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை 22ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்த குறிப்பு 20ஆம் வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் ஆண்டவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் என்று சொல்லி நம்மை வரவேற்பதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வரவேற்புக்கு செவி கொடுத்து ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பாரஞ்சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். பாப பாரமோ அல்லது உலக பிரகாரமான பாரமோ, எந்த சங்கடத்தின் பாரமோ, குடும்ப பிரச்சனையோ, சரீர வேதனைகளோ, சிக்கல்களோ எதுவாக இருந்தாலும், யுவர் ப்ராப்ளம் இஸ் ஹிஸ் ப்ராஜெக்ட். உங்களுடைய பிரச்சனை ஆண்டவர் செயலாற்றும் திட்டம். God is bigger than your problem. உங்களுடைய பிரச்சனையை விட நீங்கள் வணங்கும், நீங்கள் வழிபடும், நீங்கள் விசுவாசிக்கும் தெய்வம் பெரியவர். பெரிய கர்த்தருடைய கைகளிலே உங்களுடைய சிறிய பாரங்களை இறக்கி வைத்து இளைப்பாறுதலோடு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. எல்லா பாரங்களை விட பெரிதான பாரம் பாவ பாரம்.
முக்கியமாக அந்த பாவ பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு இறக்கி வைத்து ஆண்டவருக்குள்ளான ரட்சிப்பை இளைப்பாறுதலை பெற வேண்டியது உங்களுடைய கடமையாகும். இன்னும் பாருங்கள், அதே வசனத்தை வெளிப்படுத்தும் விசேஷம் 22 அதிகாரம் 17, ஆவியும் மணவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஜீவ தண்ணீர், ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளக்கூடிய பெரிய ஒரு நன்மை, அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தத்தோடு வருமாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொள்கிறார். இந்த ரட்சிப்பு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிடைக்கப் பெறுவது. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் வாங்குகிறது. என்னத்தை? கிருபை வழங்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவர் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வா என்று அழைக்கப்படுகிறோமே, வருவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே மனப்பூர்வமாக மனம் திரும்புதலோடு மண்டியிடுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவ தண்ணீரின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வரவேற்பை நாங்கள் செவிமடுத்து, உம்முடைய வரவேற்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, உம்மிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, எங்களுடைய ஆவி, உடல், பொருள் எல்லாவற்றையும் சமூலமாக சமர்ப்பித்து தேவ சித்தத்தின் நடுவில் நாங்கள் ஜீவிக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.